பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டாபிக் ஆதியிலே தேவன். நம்ம ஆண்டவருக்கு இந்த மொத்த யூனிவர்ஸையும் படைக்கிறதுக்கு வெறும் 6 நாட்கள் தான் தேவைப்பட்டுச்சு. 7வது நாளில் அவர் ஓய்வெடுத்தார். மொதல் நாளில் ஆண்டவர் வெளிச்சத்தை படைத்தார். 2வது நாளில் வானத்தை படைத்தார். அதில் நிறைய வெள்ளை கலரில் மேகங்கள்லாம் இருந்துச்சு. 3வது நாளில் அழகான பூக்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் இது எல்லாத்தையும் படைத்தார். 4வது நாளில் நமக்கு டெய்லி வெளிச்சம் கொடுக்குற சூரியனையும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அழகான நிலாவையும் படைத்தார். 5வது நாளில் யானை, குரங்கு, புலி, சிங்கம், கரடி இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸையும், கடலில் இருக்கிற சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய பெரிய திமிங்கலம் வரைக்கும், வானத்தில் பறக்கிற குட்டி குட்டி பறவைலேருந்து பெரிய பெரிய பறவை வரைக்கும் எல்லாத்தையும் படைத்தார். 6வது நாளில் தான் முக்கியமான படைப்பு, அதுதான் மனுஷன். அவரோட கையால், அவரோட ரூபத்தின்படி, அவரோட சாயலாக பூமியில் இருக்க மண்ணில் இருந்த மனுஷனை அவர் மாதிரியே செஞ்சு அவரோட மூச்சு காத்த மனுஷனுக்கு ஊதினார். அப்போதான் மனுஷனுக்கு உயிர் வந்துச்சு. அந்த அழகான மனுஷனுக்கு ஆண்டவர் ஆதாம்னு பேர் வச்சார். இப்படி 6 நாட்கள் ஆண்டவர் ஒரு படைப்பாக எல்லாத்தையும் படைச்சி முடித்ததுக்கப்புறம், நம்ம படைச்சதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே 7வது நாளில் ஓய்வெடுத்தார். அதனால 7வது நாள் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிச்சார். இந்த மாதிரி 7 நாட்களும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஆண்டவர் ஒரு பெரிய தோட்டத்தை படைச்சி அதுக்கு ஏதேன்னு பேர் வச்சார். அந்த தோட்டத்தில் நிறைய பழங்கள் இருந்துச்சு, நிறையா மரங்கள் இருந்துச்சு, நிறைய செடிகள் இருந்துச்சு, நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அந்த தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய ஆறு கூட ஓடுனுச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டான அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் தான் படைச்ச மனுஷனை கொண்டு வந்து வச்சு நீ இந்த தோட்டத்தை நல்லா பார்த்துக்கோப்பான்னு சொல்லி அந்த மனுஷன் கையில் அந்த தோட்டத்தை கொடுத்துட்டாரு. அவ்வளோ பெரிய தோட்டத்துக்குள்ளே ஆதாம் மட்டும் தனியாக இருந்தால் அவனுக்கு போர் அடிக்கும் இல்லை. அதனால அவனை சுற்றில இருந்த எல்லா அனிமல்ஸையும் அவன்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நீ இது கூட விளாண்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லி எல்லா அனிமல்ஸையும் கூட்டிகிட்டு வந்தார். ஆதாம் அந்த அனிமல்ஸ் கூடலாம் ஜாலியாக விளாண்டுட்டு அதுங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒன்றா பேர் வச்சான். இந்த மாதிரி எவ்வளோ அனிமல்ஸ் ஆதாம் கூட இருந்தாலும் அப்பவும் ஆதாமுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஆண்டவர் யோசித்தார், இவனுக்கு எப்படியாச்சும் ஒரு பர்ஃபெக்டான பேரை உண்டு பண்ணணும்னு நினச்சிட்டு ஆதாமுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணினார். ஆதாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஆதாமோட விலா எலும்பு ஒன்று உருவி அதுலேருந்து ஒரு பொண்ணை படைச்சார். ஆதாம் முழிச்சு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ரொம்ப ஷாக்கும் ஆனால், ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே அவனை மாதிரியே இருந்தாங்க. இத்தனை நாள் அனிமல்ஸ் கூடயும் பேர்ட்ஸ் கூடயும் சுற்றிட்டு இருந்தா ஆதாம் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் அவனை மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ பார்க்கறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருக்க, நீ ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயாக இருப்பேன்னு சொல்லி அவளுக்கு ஏவாள்னு பேர் வச்சான். ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது பேர் தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த மரத்தோட பழத்தை நீங்கள் பறித்து சாப்பிடவே கூடாது. அப்படி ஒருவேளை நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கே செத்து போயிடுவீங்க. ஸோ அந்த பழத்து மேலே மட்டும் கை வைக்காதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடலை போட்டார். அதனால் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை மட்டும் விட்டுட்டு தோட்டத்தில் இருக்க மற்ற எல்லா பழத்தையும் பறித்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாக இருக்கிறத கவனித்த பிசாசு, என்னடா நம்ம பாவம் செஞ்சனால ஆண்டவர் நம்மளை பரலோகத்திலேருந்து அடித்து விரட்டிட்டாரு, ஆனால் இந்த மனுஷங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, இவங்க சந்தோஷத்தை எப்படியாச்சும் கெடுக்கணும், இவங்களும் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா ஆண்டவர் இவங்களையும் அடித்து விரட்டிடுவார்ல, அதனால் இவங்களையும் பாவம் செய்ய வைக்கணும்னு சொல்லி பாம்பு ரூபத்தில் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரான். ஒரு நாள் ஆதாம் இல்லாத டைமில் ஏவாள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ மெதுவாக பாம்பு ஏவாள்கிட்ட வந்து, ஏவாளே இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரான்னு கேட்குறான். அதுக்கு ஏவாள் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் நாங்கள் சாப்பிடலாம், ஆனால் அங்கே தெரியுது பார்த்தியா, அந்த மரத்தோட பழத்தை மட்டும் நாங்கள் பறித்து சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு வேளை சாப்பிட்டோன்னா அன்னைக்கே செத்து போயிடுவோம். அதனால ஆண்டவர் எங்களை அந்த பழத்தை தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அதனால் அந்த பழத்தை மட்டும்தான் நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு
சாப்பிடுங்கன்னு ஏவாள் சொல்கிறாங்க. அதுக்கு பாம்பு, சச்ச அப்படிலாம் கிடையாது, தேவன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு. அந்த பழத்தை நீங்கள் எப்போ எடுத்து சாப்பிட்றீங்களோ அப்போது நீங்கள் தேவனை மாதிரியே மாறிடுவீங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் தேவனை மாதிரி மாறிடுவீங்கன்றனால தான் தேவன் அதை உங்களை எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பாரு, அந்த பழம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சும்மா ட்ரை பண்ணி பாரு நான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏவாளை மயக்கிட்டான். ஏவாளும் மயங்கிட்டாங்க. மெதுவாக அந்த மரத்து பக்கத்தில் போய் அந்த பழத்தை பார்க்குறாங்க. உண்மையிலே அந்த பழம் ரொம்ப அழகாக இருக்குது. உடனே ஏவாளுக்கு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பழத்தை அவங்க பறித்து சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டதோட நிறுத்தாமல் ஆதாமுக்கும் கொடுத்துட்றாங்க. ஆதாமும் அதை எடுத்து சாப்பிட்றாரு. அவங்க அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டு அவங்க நிர்வாணிகளாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோமேன்னு சொல்லி இலையெல்லாம் எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் பகல் வேலையில் ரொம்ப கூலிங்கான டைமில் தேவன் சரி நம்ம படைச்ச மனுஷங்க கிட்ட போய் நம்ம பேசிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இறங்கி நடந்து வராரு. நார்மலாக அந்த தோட்டத்துக்குள்ளே தான் ஆதாம் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருப்பாரு. ஆனால் ஆதாமை காணும். உடனே தேவன் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கேப்பா இருக்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்கிறப்போ ஆதாம் சொல்கிறாரு, நான் நிர்வாணியாக இருக்கேன்னு பயந்துட்டு மரத்து பின்னாடி போய் நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் வெளியில் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. உடனே தேவன் ரொம்ப கோவமாக கேட்குறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை எடுத்து சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு ஆதாம் கிட்ட ரொம்ப கோவமாக கேட்குறாரு. அதுக்கு ஆதாம் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக உருவாக்கி கொடுத்தீங்கல்ல இந்த பொண்ணு தான் ஆண்டவர் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தா, அதனால தான் நான் சாப்பிட்டேன்னு ஏவாள் மேலே பழியை தூக்கி போட்டுடுறாரு. தேவன் உடனே ஏவாள் கிட்ட கேட்டார், நீ எதுக்கு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டேன்னு, நீங்கள் உண்டாக்கி இங்கே வச்சுருக்கீங்களே ஆண்டவரே பாம்பு, இந்த பாம்பு தான் என்னை அப்படி இப்படின்னு சொல்லி மயக்கிடுச்சு, அதனால தான் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் பாம்பு மேலே பழியை தூக்கி போட்டுடுறாங்க. உடனே தேவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பாம்பை பார்த்து, இந்த காட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ்லையும் நீ தான் சபிக்கப்பட்டதாக இருப்ப, நீ காலம் ஃபுல்லாக வயிற்றுலேயே ஊந்து போய் மண்ணை தான் சாப்பிடுவான்னு சொல்லி அந்த பாம்பை சபிச்சிடுறாரு. ஏவாள் கிட்ட வந்து, உனக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும், உன்னோட ஆசை ஃபுல்லாக உன்னோட புருஷனை பற்றி இருக்கும், அவன் தான் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு ஏவாள் கிட்ட சொல்லிடுறாரு. ஆதாம் கிட்ட வந்து, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ உன் மனைவி பேச்சை கேட்டு சாப்பிட்டனால பூமி உன்னால் சபிக்கப்பட்டிருக்கும், நான் உனக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ அழகான ஏதேன் தோட்டத்தை உனக்கு கொடுத்தேன், ஆனால் நீ அதை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட, நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனனால இனிமேல் நீ கை நீட்டினா உனக்கு பறித்து சாப்பிட்ற மாதிரி பழம்லாம் உனக்கு கிடைக்காது, நீ நெத்தி வேர்வை நிலத்தில் விழுக உழைச்சி சம்பாரிச்சாதான் உனக்கு சோறு கிடைக்கும், நீ விதப்பா ஆனால் உனக்கு முள்ளு தான் கிடைக்கும்னு ரொம்ப கோவமாக ஆதாம் கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் விரட்டி கதவையும் அடைச்சிடுறாரு. இதுக்கு மேலேயும் அந்த மனுஷனை விட்டு வச்சா இவன் ஜீவ விருட்சத்தோட பழத்தையும் எடுத்து சாப்பிட்டு என்றைக்குமே சாகாமல் உயிரோடு இருந்துகிட்டே இருப்பான்னு சொல்லி அந்த ஜீவ விருட்சத்தோட பழத்தை நம்ம காவல் காக்கணும்னு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் அதுக்கு முன்னாடி வச்சு அது போகிறதுக்கான வழியை லாக் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி தான் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. ஸோ கிட்ஸ், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? கீழ்ப்படியாமை பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்களோ அன்னைக்கே அவங்களோட ஆத்மா செத்து போச்சு. தேவன் அவங்களுக்கு வச்சுருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி பேரண்ட்ஸோட வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நமக்கு பெரிய பைபிளை கையில் கொடுத்துருக்காரு. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம டெய்லி பைபிள் ரீட் பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அப்போ தான் நம்ம இழந்து போகாமல் இருக்க முடியும். ஆமென்.